இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல மக்கள் ஒருவேளை சாப்பிடாம கூட இருந்துருவாங்கங்க. ஆனா இஎம்ஐ இல்லாம யாராலுமே இருக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு போதுங்கிற மனசே இல்லாம இன்னி வேணும் அதான் இஎம்ஐல கிடைக்குது இல்ல, அதான் இஎம்ஐ கிடைக்குது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஈஸியா கிடைக்குது அப்படிங்கிறது தெரியாம நம்மளுக்கு நாமளே புளி பறிச்சுக்கிறோங்கிற விஷயம் யாருக்குமே தெரிய மாட்டேங்குதுங்க. இது மாதிரியே நிறைய கிரெடிட் கார்டு ஆகட்டும், எல்லா விஷயத்தையுமே நம்மளுக்கு தெரியாம நாமளே தலைவிட்டு மாட்டிடுறோம். இப்படிதான் மாசத்துக்கு வேலைக்கு போறோம், காசு டானுன்னு வந்துடுது, அது வந்த காசும் அதே மாதிரி டானுன்னு காணாமையே போயிடுது. கடைசியில மந்த் எண்டிங்ல நம்மளுக்கு கையை பிடிக்குது, ஐயோ நம்மளுக்கு காசு இல்லையே அப்படிங்கிறது. இதே மாதிரி நிறைய இடத்துல பாத்தீங்க அப்படின்னா மக்கள் இப்ப பினான்சியல் ஸ்ட்ரெஸ்ல ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சர்வே சொல்லுதுங்க. இந்த மாதிரி பினான்சியல் ஸ்ட்ரெஸ்ல இருந்து எப்படி பினான்சியல் ஃப்ரீடமா ஆக்க போறது, இதுக்கு என்னடா வழி அப்படிங்கறத இன்னைக்கு வீடியோ எல்லாமே பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பர்டைசர் அகாடமில ஐடி எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே பண்டல்டு கோர்சஸா கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. உங்களுக்கு ஐடில நாலேஜ் டெவலப் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அவங்க கிரியேட் பண்ணி இருக்கிற கோர்ஸ் மூலமா உங்களோட நாலேஜ் தாராளமா நீங்க கெயின் பண்ணிக்கலாங்க. அதை பத்தின டீடைல்ஸ் அண்ட் லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்டே பாத்தீங்கன்னா கரண்ட் பினான்சியல் சிச்சுவேஷன் தாங்க. முதல்ல ஒரு பேப்பர் பேனா எடுத்து லிஸ்ட் போடுங்க. உங்களுக்கு எதெல்லாம் வருமானமா வருது, எதெல்லாம் செலவாகுது, எதெல்லாம் லோனா இருக்கு அப்படின்ட்டு. வருமானம் பாத்தீங்கன்னா உங்களோட சேலரி இருக்கு, அப்ப வேற ஏதோ ரெண்டல் விட்டு இருந்தீங்கன்னா அது, வேற ஏதோ சைட் இன்கம் வருது, அது எல்லாத்தையுமே ஃபுல்லா கால்குலேட் பண்ணி அது ஒரு தொகையை கூட்டி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது செலவுகள், என்னென்ன செலவு, இப்ப வீட்டு வாடகைக்கு இருந்தீங்க அப்படின்னா வீட்டு வாடகை, பில்ஸ், இபி பில்ஸ், அந்த மாதிரி என்னென்ன எல்லாம் வருதோ அந்த மாதிரி செலவுகள் எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி அதே டோட்டல் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் பாத்தீங்க அப்படின்னா இஎம்ஐஸ், லோன்ஸ், கார் லோன், பர்சனல் லோன், ஹவுஸ் லோன், அந்த மாதிரி இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி அதுக்கு எவ்வளவு ஆகுது அப்படின்னு சொல்லி அதையும் ஒரு கூட்டுத்தொகையை போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு மொத்த வருமானம் எவ்வளவு வருதோ அதுல இருந்து செலவுக்கு மைனஸ் பண்ணீங்கன்னா அது போக மிச்சம் இருக்கிறத உங்களோட சேமிப்பா நீங்க பார்க்க முடியும். சோ இந்த மாதிரி பினான்சியலா நீங்க எல்லாத்தையும் நோட் பண்ணி வைக்கும் பொழுது ஃபைனலா கிடைக்கிற அவுட்புட்டை உங்களால ஒரு விசுவலைஸ் பண்ண முடியுது. இவ்வளவுதான் நம்மளுக்கு ப்ராஃபிட்டா கிடைக்குது அப்படிங்கறத. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா செட் கிளியர் பினான்சியல் கோல்ஸ் தாங்க. சோ இதுல நீங்க எல்லாமே கூட்டி கழிச்சது போக ஒரு தொகை இருக்கு இல்லைங்களா, இப்ப அதுதான் உங்களுக்கு ஒரு நெட் ப்ராஃபிட்டா இருக்குன்னா அதுவே உங்களை என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்னா மூணா பிரிச்சு விஷுவலைஸ் பண்ண போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா ஷார்ட் டைம், மீடியம் அண்ட் லாங் டைம் கோல்ஸா நம்ம செட் பண்ண போறோம். இந்த ஷார்ட் டைம் பாத்தீங்க அப்படின்னா எமர்ஜென்சி ஃபண்டுக்காக யூஸ் பண்றது. இன்கேஸ் நம்மளுக்கு ஏதோ மெடிக்கலுக்கு செலவாகும், ஸோ அந்த மாதிரி இருக்கிறது நமக்கு என்ன பண்ணணும்னா கண்டிப்பா மந்த்லி ஒரு 2000 இருந்து 3000 இருக்கிற மணி எல்லாம் எடுத்து நம்ம அதுல பிளான் பண்ணி போட்டு வச்சுட்டு வரது. மீடியமான கோல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஏதோ கார் வாங்கலாம்னு நினைச்சிருக்கலாம், இல்ல உங்களோட ஹவுஸ் ரினோவேட் பண்ணலாங்கிற மாதிரி நினைச்சிருக்கலாம். ஸோ அதுக்காக உங்களுக்கு ஒரு கோல் மாதிரி செட் பண்ணி அதுக்கு எவ்வளவு மணி தேவைப்படும் அப்படிங்கறத நீங்க தனியா கொஞ்சம் பிரிச்சு எடுத்துட்டு வருது. லாங் டேர்ம் பாத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களோட படிப்பு செலவு, நீங்களும் ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல நீங்க ஒரு லேண்ட் வாங்குறதோ இல்ல மறுபடியும் ஒரு வீடு வாங்குறதா இருந்தா அதுக்கு எவ்வளவு அமௌண்ட் தேவைப்படுமோ அதையும் இந்த மூணா பிரிச்சு இந்த கூட்டுத்தொகையில போட்டு விசுவலைஸ் பண்ணி பாக்குறதாங்க. அடுத்தது கிரியேட் ஏ ஃபேமிலி பட்ஜெட் தாங்க. இதுக்கு நீங்க ஒரு ரூல் அப்ளை பண்ணிக்கலாம், 50, 30 and 20 அப்படின்னு சொல்லிட்டு. இதுல என்ன 50 அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 50 உங்களுக்கு நீட்ஸ், அடுத்த 30 பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாண்ட்ஸ், அடுத்த 20 பாத்தீங்க அப்படின்னா சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ரெண்ட், கிராசரி, ஸ்கூல் ஃபீஸ், இன்சூரன்ஸ் அந்த மாதிரி ஏதோ இருந்துச்சு அப்படின்னா இந்த 50 நீட்ஸ்ல கண்டிப்பா கவர் ஆகணும். அடுத்த 30 வாண்ட்ஸ்ல என்னென்னலாம் வருதுன்னா டைனிங் அவுட், வெக்கேஷன், என்டர்டைன்மெண்ட், அது மாதிரி செலவு பண்றதுக்காக இந்த 30 வாண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்த 20 சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல என்னென்னலாம் வருதுன்னா எமர்ஜென்சி ஃபண்ட், ஷிப், ரிட்டையர்மெண்ட், அந்த மாதிரி ஓரியன்டா இருக்கிறது எல்லாமே இந்த 20 சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல வரப்போகுது. இனிமே கூகுள் பிளே ஸ்டோர்ல நிறைய பட்ஜெட் ஆப்ஸ்ல அவைலபிளா இருக்குங்க. சோ இது எல்லாத்தையும் நம்ம போய் நம்மளோட இவ்வளவு வருமானம் வருது, இவ்வளவு செலவாகுது, இவ்வளவு போக நமக்கு எவ்வளவு இருக்குங்கிற மாதிரி எல்லாமே நம்ம இதுல அதிகமா செலவு பண்றோம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியணும்னா நீங்க அந்த மாதிரி ஓரியன்டா இருக்கிற ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணி கூட உங்களோட இதை நீங்க மானிட்டர் பண்ணிக்கலாம். அடுத்தது பில்ட் அண்ட் எமர்ஜென்சி ஃபண்டுங்க. இது கண்டிப்பா எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் என்னை கேட்டா. ஏன்னா நமக்கு எந்த நேரம் வேணாலும் மெடிக்கல் செலவு வருவா. அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கிற வேலைக்கு எப்பவுமே கேரண்டி கிடையாது, இனிமே எவ்வளவு நாள் இந்த வேலையில் இருப்போங்கிறது தெரியாது. சோ நம்மளுக்கு ஒரு பினான்சியல் பேக்கப் எப்பவுமே ரெடியா வச்சிருக்கணும். கண்டிப்பா மெடிக்கலுக்கும் இதுக்கும் தேவைப்படுது. அதனால நீங்க தனியா ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் மாதிரி ஓபன் பண்ணிட்டு இதுக்காகவே மாசமானா இவ்வளவு அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஸ்ட்ரிக்டா அதுல இருந்து எடுக்கவே கூடாது. ஒவ்வொரு மாசமும் இதுக்கான உங்களால எவ்வளவு தொகை இதுல ஆட் பண்ண முடியுமோ நான் அதை ஆட் பண்ணிட்டே வரணும். உங்களோட மெடிக்கலுக்கு இல்ல உங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்ல அந்த சமயத்துல மணி தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும்தான் எடுக்கணும்ங்கிறது கிளியரா கோல் செட் பண்ணிட்டு அதை மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கணும். மத்த ஆடம்பரத்துக்கோ இல்ல என்டர்டைன்மெண்ட்
என்டர்டைன்மெண்ட்டுக்காகவோ நீங்க இதுல வந்து சேமிச்சு வச்சிருந்த காசுல இருந்து நீங்க எடுத்து செலவே பண்ணக்கூடாது. இது ஒன்லி ஃபார் பேக்கப்க்கு மட்டும்தான் அப்படிங்கிற கோலை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கெட் அ ரைட் இன்சூரன்ஸ் தாங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு நம்ம நாளைக்கு தூங்கி எந்திரிச்சாதான் நம்ம உயிரோடு இருக்கிறோங்கிறதே இருக்கு. ஏன்னா நாளைக்கு யாருக்கு என்ன வரப்போகுதுங்கிறது யாருக்குமே வந்து நிர்ணயிக்க முடியாத வாழ்க்கையில தான் இப்ப நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ், பர்சனல் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறது எல்லாமே நம்மளுக்கு அப்புறம் நம்ம ஃபேமிலியை வந்து ப்ரொடக்டிவா காப்பாத்துறதுக்கு கண்டிப்பா இந்த பிளான்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம ஏதோ எமர்ஜென்சி மெடிக்கல் செலவாயிருச்சு, ஒரு 5 லட்சத்துக்கு ஆப்ரேஷன் பண்ணும் அப்படின்னா ரெடி கேஸ் வந்து நம்மளால யாருமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி பாலிசி எல்லாமே கண்டிப்பா அந்த டைமுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா நம்ம எதுக்கு செலவு பண்றோமோ இல்லையோ இந்த மாதிரி இன்சூரன்ஸ்க்கு கொஞ்சம் காசை நம்ம சேமிச்சு வச்சுதான் ஆகணும். அடுத்தது நம்மளோட கடனை எப்படி ஸ்மார்ட்டா வந்து மேனேஜ் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ஏன்னா நம்மளோட முக்காவாசி பினான்சியல் ஃப்ரீடத்தை அளிக்கிறது இந்த கடன் தாங்க. லக்ஸுரியான ஐட்டத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து இஎம்ஐ போடுறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து முதல்ல எது ஹை பேயிங் இன்ட்ரெஸ்டா வருதுன்னு பாருங்க. கிரெடிட் கார்டு, பர்சனல் லோன்ஸ் அது எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பா நம்மளுக்கு ஹை பேயிங்கா வரும். மற்ற சைட்ல இருக்கிறது எல்லாமே வந்து பேரலா நம்ம வந்து அடைச்சிட்டே வந்துடலாம். உங்களோட சேலரியில இருந்து 30 to 30% தாண்டவே கூடாதுங்க உங்களோட இஎம்ஐ ரேட்டு. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் உங்களுக்கு ஓகே. அதே தாண்டி போகுது பாத்துக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல மட்டும் தயவு செஞ்சு இஎம்ஐக்கு தலையவே விட்டுறாதீங்க. இதுவே மிகப்பெரிய கோல்டன் ரூல் தாங்க. இதுவே உங்களுக்கு பினான்சியல் ஃப்ரீடத்துக்கு அவ்வளவு ஹெல்ப் பண்ணும். ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் ஏர்லி தாங்க. இதுக்காக நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளா இருக்கு. பப்ளிக் ப்ரொவிடென்ட் ஃபண்ட், நேஷனல் பென்ஷன் ஸ்கீம், இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் அண்ட் இடிஎஃப்எஸ், கோல்ட் இடிஎஃப்எஸ், சில்ட்ரன்ஸ் எஜுகேஷனல் பிளான்ஸ். இவ்வளோ எனக்கு பயமா இருக்கு, எப்படி நம்புறது, என்ன கேரண்டி அப்படின்னு உங்களுக்கு ஆள் மனசுல ஒரு கேள்வி இருந்துச்சு அப்படின்னா அதே வந்து ஸ்கிப் பண்ணிட்டு சின்ன சின்னதா வந்து கோல்டு சேர்த்து ஆரம்பிங்க. அப்படி இல்லைன்னா 1 சென்ட்டோ 2 சென்ட்டோ உங்களால எவ்வளவு வந்து அவைலபிளா வாங்க முடியுமோ லேண்ட, ஸோ இந்த மாதிரி கோல்டன் லேண்ட்லயுமே வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுமே வந்து உங்களுக்கு பின்னாடி ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வந்து ஒரு சூப்பரான போனஸ் டிப்ஸ் தான் பார்க்க போறேங்க. உங்களுக்கு சேவிங்ஸ்க்கு ஒரு அக்கௌண்ட் ஆகும், அதே மாதிரி செலவுக்கு வந்து இன்னொரு அக்கௌண்ட்டும் இருந்துச்சு அப்படின்னா உங்களால ஈஸியா அதை வந்து ட்ராக் பண்ண முடியுங்க. எல்லாமே ஒரே அக்கௌண்ட்ல இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு மணி தேவைப்படும், எவ்வளவு எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது எந்த இதுவுமே இல்லாம எல்லாத்தையும் எடுத்து நம்ம செலவு பண்ணிடுவோம். ஸோ இது வந்து ஒன்லி சேவிங்ஸ் தான் இருக்கு. இதுல வந்து எக்ஸ்பென்ஸ் நம்ம ஏதோ ஒண்ணா எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் இருக்கும்போது நம்ம எக்ஸ்பென்ஸா இவ்வளவுதான் இருக்கு தீர்ந்துச்சு, இதுக்கு மேல நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு மைண்ட் செட் வந்துடும். நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடுவோம். உங்க குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குமே வந்து மணி மேனேஜ்மெண்ட் பத்தி எல்லாம் வந்து சொல்லி கொடுங்க. பேசிவ் இன்கம் ஆகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. எப்பவுமே வந்து ஒரே இன்கம் நம்பி இருக்காதீங்க. பேரலா இன்னொரு இன்கம் என்ன கொண்டு வர முடியும் அப்படிங்கறதையும் வந்து யோசிச்சு அதையுமே வந்து கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. உங்களோட இன்கம் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு செலவாகுது, அது போக கையில சேமிப்பு எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ இருக்கிறத தாண்டி நீங்க எதுவுமே வந்து லைஃபுக்காக ஓவரா வந்து லக்ஸுரியா நீங்க பண்ண வேண்டாம். உங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களோட செலவுகள் எல்லாத்தையுமே வந்து குறைச்சு சேமிப்புல வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் காட்டுங்க. நம்மளோட விச்சுடர்மெண்ட் ஸ்டுடியோல வீடியோ ஷூட்டிங் செட்டப்ஸ் எல்லாமே வந்து சூப்பரா ஸ்டுடியோவோட கேமராவோட லைட் செட்டப்ஸோட அழகா வந்து செட் பண்ணி வச்சிருக்கோங்க. இதன் மூலமா நீங்க யாராச்சும் இன்டர்வியூ பண்ணணுமா இல்ல போட்காஸ்ட் பண்ணணுமா, அப்படி இல்ல அப்படின்னா உங்களுக்கு ஸ்டுடியோ தேவைப்படுச்சு அப்படின்னாலும் நீங்க தாராளமா நம்மளோட விச்சுடர்மெண்ட் ஸ்டுடியோ வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. அதை பத்தின லிங்க்ஸ், டீடைல்ஸ் அது எல்லாத்தையுமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி உங்களோட பினான்சியல் ஸ்ட்ரெஸ்ல இருந்து பினான்சியல் ஃப்ரீடம் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தொடர்ந்து சூப்பரான வீடியோஸ்ல உங்களுக்கு ரீச் ஆகிட்டே இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளுடைய எக்ஸ்பர்ட் ஜாப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.